நீங்கள் உங்களுடைய பொருளாதார செல்வத்தை உயர்த்தணும் அப்படின்னு சொல்லி போராடிட்டுருக்கீங்களா? அப்போது இந்த ஒரு வீடியோ உங்களுக்கானது. இந்த வீடியோவில் நான் குறிப்பிட்டிருக்கக்கூடிய 7 விதிகளை சரியாக புரிஞ்சுக்கோங்க. இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலே போதுமானது. உங்களால் மிகப்பெரிய பொருளாதார செல்வத்தை அடைய முடியும். முதல் விதி என்ன அப்படின்னு சொன்னால், சொகுசாக நான் சொகுசாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எனக்கு லட்சக்கணக்கில் பணம் வேணும் அப்படின்னு ஒரு வேளை உங்களுக்கு நோக்கம் இருந்தது அப்படின்னா, இதை இன்றைக்கே இப்படியே கட் பண்ணி விட்டுருங்க. அதற்கு பதிலாக எடுத்துக்காட்டுக்கு சூரரை போற்று படத்தில் சூர்யா நான் சொகுசாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பணத்தை எல்லாம் சம்பாதிச்சு வீட்டிலலாம் வச்சுக்கல. அதற்கு பதிலாக மக்களுக்கு ஃப்ளைட் வாங்கி விடணும், அதுவும் ஏழை எளிய மக்கள் கூட ஃப்ளைட்டில் போகணும் அப்படிங்கிற ஆசையை நிறைவேற்றுறதுக்காக தாங்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா பணத்தையும் கடைசி 1 ரூபாயை கூட அதில் எடுத்து போட்டு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுவார். ஸோ இந்த மாதிரி உங்களுடைய பணத்திற்கான தேவை, பணத்திற்கான நோக்கமானது பொதுவானதாக இருக்கணும். அதை விட்டுட்டு எனக்கு வேணும், நான் சொகுசாக காலை முழுக்க கால் மேலே கால் போட்டுட்டு அப்படியே படுத்து தூங்கணும், அதுக்காக பணம் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இப்போது உங்களுடைய எண்ணம் குறுகியதானதாக மாறிப்போச்சு. ஸோ உங்களுடைய எண்ணங்கள் குறுகிய வட்டத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய ஆசை அப்படிங்கிறது எப்பொழுதுமே நிறைவேறாது. அட்லீஸ்ட் குறைந்தபட்ச பணம் கூட உங்ககிட்ட நிற்காது. உங்கள் பணத்திற்கான காரணம், உங்கள் பண தேவைக்கான காரணம் மிகப்பெரிய அளவில் எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்கணும். அந்த மாதிரியான இடத்துல உங்களுடைய கோலானது இருக்கணும். 2வது விதி என்ன அப்படின்னு சொன்னால், பணக்காரனாகணும், என் ஊரில் இருக்க எல்லாரும் கெத்தாயிட்டாண்டா அப்படின்னு சொல்லி பார்த்து வாயடைச்சி போய் நிற்கணும் அப்படிங்கிற ஒரே ரீசனுக்காக நீங்கள் பணக்காரனாகணும் அப்படிங்கிற எண்ணத்தை உங்கள் மனசில் வளர்க்க முயற்சி செய்யாதீங்க. அப்படி ஒரு வேளை உங்களுக்குள்ள ஊரே வாய் கட்டி என்னை பார்க்கணும், என்னை பார்த்து ஆச்சரியப்படணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் இருந்தது அப்படின்னா அந்த நோக்கத்தை இத்தோட ஸ்டாப் பண்ணிடுங்க. இதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், உங்களுடைய மனமானது சிற்றறிவு படைத்ததா நீங்களே ப்ரூவ் பண்ணுறீங்க. சுற்றில இருக்கிறவன் வாயை பொழந்து பார்க்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நான் பணக்காரன் ஆகணும், நான் கோடி கோடியாக சம்பாதிச்சு உலக சாதனை படைக்கணும் அப்படின்னு நினச்சா இது மிகப்பெரிய முட்டாள்தனம். கரெக்டான பர்பஸ்க்காக தான் உங்களுடைய பண தேவை அப்படிங்கிறது இருக்கணும். 3வது விதி என்ன அப்படின்னு சொன்னால், பணத்தை நீங்கள் கடல் அலை மாதிரி நினச்சிக்கோங்க. அதாவது உங்களை விட்டு பணம் போகுது அப்படின்னா திரும்பவும் வரும். இது தீரவே தீராது, இது ஸ்டாப் ஆகவே ஆகாது. ராத்திரி பகல்னு சொல்லி கடல் அலை திரும்ப திரும்ப உருவாகிக்கிட்டே தான் இருக்கும். இதே போல தான் பணம் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. யாரோ ஒருத்தவங்களுக்கு 10 ரூபா கொடுத்ததுனால நம்ம குறைஞ்சிட மாட்டோம். நம்ம சொந்தக்காரவங்க யாரோ அர்ஜென்ட்டுன்னு பணம் கேட்டாங்க, ஒரு 50,000 ரூபாய் எடுத்து கொடுத்ததுனால நம்ம வீட்டில் நாம் பதுக்கி வச்சிருக்கக்கூடிய 1 கோடி ரூபாய் லாஸ் எல்லாம் ஆயிடாது. 4வது விதி என்ன அப்படின்னு சொன்னால், பணம் அதிகமாக எனக்கு சேரணும் அப்படின்னு சொன்னால் வீட்டில் எல்லாத்தையுமே எடுத்து பதுக்கி வைக்காதீங்க. அதற்கு பதிலாக அதை பிறர்கிட்ட கொடுத்து வாங்குங்க. வியாபாரியாக ஒரு வேளை நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இன்னொரு வியாபாரத்தில் அந்த பணத்தை போடுங்க. ஓகேங்களா? இப்படி ரோலிங்லேயே பணம் இருந்தால் மட்டும்தான் அது இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். அதற்கு பதிலாக அதெல்லாம் சேஃப்டியாக எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா இது என்றைக்குமே அதிகமாக மாறாது, இருக்கிறதெல்லாம் குறைஞ்சி தான் போகும். இதை உங்கள் மைண்டில் ப்ரோக்ராம் பண்ணி வச்சுக்கிட்டு அதற்கு பிறகு பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தை உங்கள் மனசில் ப்ரோக்ராம் பண்ணுங்கள். 5வது விதிமுறை என்ன அப்படின்னு சொன்னால், சிறிய மனநோக்கம். என் தங்கம், என் குடும்பம், என் உரிமை, என் பணம் அப்படிங்கிற மனநிலையை விட்டொழிஞ்சிருங்க. ஒருவேளை என்னோட தங்கம், என்னோட உரிமை, என்னோட பணம் அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய குடும்பம் சின்னது தானே. வெறும் 4 பேர் தான் இருக்கீங்க, 4 பேர்த்துக்கு எதுக்குப்பா இவ்வளோ பணம் அப்படிங்கிற அந்த மனநிலை என்னைக்காக இருந்தாலும் உங்களுக்குள்ளே கிராஸ் ஆகும். எத்தனையோ நாட்களுக்கு முன்னாடி வெறும் 175 ரூபாய் சேலரி வாங்கும்போது கூட பணம் 1 கோடி ரூபாய் இருந்தால் நாமெல்லாம் என்ன பண்ணிகிட்ருப்போம் அப்படின்னு நம்ம யோசிச்சிருப்போம். ஆனால் 1 கோடி ரூபாய் இன்றைக்கி கையில் இருக்கும். இந்த 1 கோடி ரூபாய் இருந்தாலும் மனசில் ஒரு பெரிய மாற்றமே தெரியலையே அப்படின்னு தோணும். ஏன் அப்படின்னு சொன்னால், பணம் நம்ம பணமாக கையில் வச்சிட்டு இருந்து
பிரயோஜனமே இல்லை. ஸோ அதனால் அந்த பணத்தால் நாம் பிறருக்கு ஏதாவது செய்யும் பொழுதும் இன்னும் பெரிய ஒரு சமுதாயத்தை உருவாக்கும் பொழுது தான் அந்த பணத்துடைய மதிப்பீடு அப்படிங்கிறது அதிகமாகுது. ஸோ நீங்கள் உங்கள் குடும்பத்தாருக்கு மட்டும் செலவு பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அது 4 பேரோட முடிஞ்சிரும். அதற்கு பதிலாக நீங்கள் தான் கோட்டீஸ்வரனாக மாறிட்டீங்கள்ல, இன்னும் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன ஏழை குடும்பத்திலாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் நீங்கள் ஹெல்ப் பண்ணும்போது உங்கள் குடும்பமானது பெரிய குடும்பமாக மாறும்னு நான் சொல்கிறேன். ஸோ சிற்றறிவு இருக்கவன் சின்ன சின்ன விஷயங்களுக்கு தான் செலவிட்டுட்ருப்பான். யார் ஒருத்தவங்களுக்கு தாராள மனநிலை இருக்கோ அவங்களுக்கு பெரிய ஒரு குடும்பத்தையே அவன் உருவாக்குவான். இந்த இடத்துல தான் பணத்துடைய ஃபார்முலா உங்களுக்கு புரியும்னு நான் நினைக்கிறேன். இந்த பணத்துடைய ஃபார்முலாவே நாம் கொடுக்குற நிலைக்கு வரும் பொழுது, அதாவது விருப்பமே இல்லாமல் கொடுக்கறது இல்லை, என்கிட்ட நிறைய இருக்குடா அதனால் நான் உனக்கு அதில் கொஞ்சம் கொடுக்குறேன்டா அப்படின்னு கொடுக்கும்போது தான் அந்த நிறைய அப்படிங்கிறது இன்னும் நிறையவாக மாறும். ஸோ பணத்தை பற்றிய 6வது விதிமுறை என்ன அப்படின்னு சொன்னால், பணம் சம்பாதிக்கிறது சில நேரங்களில் சவாலான நிலையாக கூட இருக்கலாம். ஏங்க நீங்கள் என்னவோ கோடி கணக்கில் பேசிகிட்ருக்கீங்க, நானே அடுத்து ஒரு வேளை சாப்பாட்டுக்கு யோசிச்சுட்ருக்கேன், நீங்கள் வேற அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க, யாரோட வாழ்க்கை எப்போ மாறி போகும் அப்படின்னு யாருக்குமே தெரியாது. அது உங்களோட இன்ட்யூஷனுக்கு மட்டும்தான் தெரியும். நீங்கள் நடந்து போயிட்டுருக்கீங்க, உங்களுக்கு பஸ்ஸு கூட கிடையாது, சைக்கிள் கூட கிடையாது, எதுவுமே இல்லை, ஆனால் நடந்து போயிட்டுருக்கீங்க. பசி தாகம் ரொம்ப தொண்டையெல்லாம் வறண்டு போகுது. இந்த நேரத்தில் உங்களோட இன்ட்யூஷன் என்ன சொல்லுதுன்னு கொஞ்சம் காது கொடுத்து கேட்டு பாருங்கள். எத்தனை பேர் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். காலார கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் தூரம் நான் நடந்தே ஆஃபீஸ்க்கு போவேன், நான் நடந்தே வீட்டுக்கு வரும்போது பசி வயிற்று அப்படியே பிடிச்சிக்கும். ஆனாலும் நான் நடந்து வீட்டுக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் அப்படின்னு சொல்லி வேகமாக நடந்து வந்து வீட்டை சேர்ந்தேன். அன்றைக்கி என்னோடய சேலரி ஒரு நாளைக்கு வெறும் 200 ரூபா. ஆனால் இன்றைக்கி என்னோடய சேலரி 1,00,000 ரூபா அப்படின்னு சொல்கிறவங்கள நான் கண் கூட பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். எத்தனை பேர் இந்த லிஸ்ட்டில் இருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த கமெண்ட்டை படிக்கிறவங்களுக்கு மோட்டிவேட்டடாக இருக்கும். ஸோ பணம் சம்பாதிக்கிறது சில நேரங்களில் சவாலாக தான் இருக்கும், ஆனால் மறந்துடாதீங்க இந்த நிலை மாறும் அப்படிங்கிறது. ஸோ அதனால் பணத்தை என்றைக்கும் வெறுத்துறாதீங்க. இது பணமே எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறன்னு நீங்கள் என்றைக்கும் சொல்லிடவே வேண்டாம். பணம் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையானது. நீங்கள் கஷ்டப்படணும், நீங்கள் ரொம்ப அவமானப்பட்டு தான் வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கிற அவசியமெல்லாம் இல்லை. தாராள மனநிலை யாருக்கு இருக்கோ அவன் நிச்சயமாக பணக்காரனாக இருப்பான். சில பேர் நீங்கள் நினைப்பீங்க, மேம் அவங்களாம் வந்து பழைய சாப்பாட்டை கூட நமக்கு கொடுக்க மாட்டாங்க, அவங்களாம் பணக்காரங்களா இருக்காங்களே அது எப்படின்னு. அவங்களுக்கெல்லாம் ஆயுள் கம்மிங்கிறத மறந்துடாதீங்க. எல்லாத்தையும் கொடுத்து சரியாக பயன்படுத்திக்கல அப்படின்னா மறுபடியும் டிக்கெட் வாங்கிட வேண்டியதான். பாருங்கள், இந்த வரிசையில் இருக்கக்கூடிய 7வது விதிமுறை என்ன அப்படின்னு சொன்னால், மூட்டையாக பணம் அப்படியே கீழே கிடக்கும், அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து பெரிய கோட்டீஸ்வரனாக ஆகிடுவேன் அப்படிங்கிற எண்ணம் எக்கச்சக்கமான பேர்கிட்ட இருக்குது. இந்த எண்ணம் யாருக்கெல்லாம் இருந்ததுன்னு சொல்லுங்கள். எல்லாருக்குமே சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் 10 ரூபாயோடைய வேல்யூ நமக்கு என்றைக்கு புரிஞ்சுதோ அந்த நாள்லேருந்து இந்த நாள் வரைக்கும் எங்கேயாவது ஒரு மூட்டை கிடக்குதா அப்படின்னு தேடுறவங்க நம்மளை சுற்றி ஏராளமான பேர் இருந்துட்டு தான் இருக்காங்க. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் ஒரு காய்கறி வியாபாரம் பண்ணிங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 500 ரூபா கிடைக்கும். நீங்கள் ஒரு மளிகை கடை வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு நாளையுடைய லாபமானது 1000 ரூபாய் கிடைக்கும். இல்லை நான் மதிய உணவு கடை வைக்க போகிறேன், அதாவது ஹோட்டல் கடை வைக்க போகிறேன் அப்படின்னா அந்த ஒரே வேலையில் உங்களுக்கு 1000 ரூபாய் லாபம் கிடைக்கும். அதுக்கு மாறாக நான் தியேட்டர் வைக்க போகிறேன் அப்படின்னு சொன்னால் ஒரு படத்துக்கு உங்களுக்கு 1,00,000 ரூபாய் கிடைக்கும். லாபம் மட்டுமே படத்துக்கு 1,00,000 ரூபாய் அட்லீஸ்ட் மினிமம். ஓகேங்களா? ஸோ மினிமம் 1,00,000 ரூபாயாவது கிடைக்கும். அதாவது பணம் அப்படிங்கிறது கீழெல்லாம் கிடக்காது. ஓகேங்களா? அதற்கு பதிலாக நீங்கள் என்ன தொழில் செஞ்சிட்ருக்கீங்களோ அதில் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக லாபம் இரட்டிப்பாக மாறும். கான்செப்ட் புரியுதுங்களா? நீங்கள் எங்கேயாவது பணம் கொடுத்து வச்சுருக்கீங்க அப்படின்னா அவங்க எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருவாங்க. சில பேர் எனக்கு சொல்லுவாங்க, மேம் நான் 20 ரூபா கொடுத்து பொருள் வாங்கினேன், அவங்க 50 ரூபான்னு நினச்சிட்டு எனக்கு 30 ரூபா வந்து பேலன்ஸ் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நானே நான் 20 ரூபா தாங்க கொடுத்தேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு பணம் கிடைக்குமோ ஒழிய
பெருசாக லம்பாலாம் உங்களுக்கு கிடைக்காது. மிஞ்சி போணுச்சுன்னா ஒரு 2000 ரூபா நோட்டு கீழே கிடக்கும். மற்றபடி கோடி ரூபா கீழே கிடக்கும் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக கிடையாது. அப்படி ஒரு வேளை கிடச்சதுன்னா உங்களுக்கு கோல்டு கீழே கடந்து எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி லக்னால் யாராவது ஒருத்தவங்களுக்கு நடக்கும். இதை லக்குன்னு சொல்கிறத விட ஆக்சிடெண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இதை எல்லாருமே எனக்கு அது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம நாட்களில் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ அதனால் போகிற போக்கில் நம்ம போவோமே, அதுவாக அப்படி கிடச்சதுன்னா எடுத்துக்கலாம், தப்பே இல்லைங்கிறேன். ஸோ அதனால் உங்களோட வேலை என்னவோ அதில் எஃபோர்ட் போடுங்க. அதில் நீங்கள் எஃபோர்ட் போடும்போது அதில் இரட்டிப்பான லாபம் உங்களுக்கு கிடைக்கும். காலம் முழுக்க தொழிலாளியே இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை விட்டுடுங்க. நீங்கள் என்ன மாதிரியான சின்ன தொழில் பண்ணாலும் சரி, காய்கறி வியாபாரம் பண்ணாலும் சரி, முடிஞ்ச அளவுக்கு சொந்த காலில் சொந்தமாக அதை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் லாபம் முழுக்க உங்களுக்கே கிடைக்கும். அதை மறந்துடாதீங்க. ஸோ தென் வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னு சொன்னால் கீழே கமெண்ட் பாக்ஸில் எங்கிட்ட கேளுங்க. அல்லது எங்கிட்ட பர்சனலாக லைஃப் கோச்சிங் எடுத்துக்கணும் அல்லது லா ஆஃப் அட்ராக்ஷன் சம்மந்தப்பட்டமான கிளாஸஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கீழே டிஸ்பிளே ஆகிட்ருக்கக்கூடிய நம்மளுடைய வாட்ஸ்அப் கான்டாக்ட் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ.